வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக அமைச்சரவையில் மாதவரம் மூர்த்தி நீக்கம். மீண்டும் PV ரமணாவுக்கு அமைச்சர் வாய்ப்பு. காஷ்மீரில் மழை வெள்ளத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை 120 உயர்வு. மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பரிதாபம். உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. இரு கம்யூனிஸ்டுகளும் இணைந்து போராட்டம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சர் மாதவரம் மூர்த்தியின் பதவி பறிக்கப்பட்டு PV ரமணாவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் கடந்த மே மாதம் மற்றும் லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாற்றங்கள் செய்யப்பட்டன. உள்ளாட்சித்துறை அமைச்சர் முனுசாமி பதவி பறிக்கப்பட்டது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று மீண்டும் அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளன. தமிழக பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மாதவரம் மூர்த்தியிடமிருந்து அத்துறை பறிக்கப்பட்டுள்ளது. வெள்ளியன்று மூர்த்தியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் MLA PV ரமணாவுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் தரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமைச்சர் மூர்த்தியை பதவி நீக்க கோரும் முதல்வர் ஜெயலலிதாவின் பரிந்துரையை கவர்னர் ரோசையா ஏற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாதவரம் மூர்த்திக்கு பதிலாக சனிக்கிழமையன்று மாலை 6 மணி அளவில் ராஜ்பவனில் நடைபெறும் விழாவில் திருவள்ளூர் MLA PV ரமணா புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்றும் ராஜ்பவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து வரும் பேய் மழையில் பலியானோர் எண்ணிக்கை 120 உயர்ந்துள்ளது. காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை அம்மாநிலத்தை வெள்ளத்தில் தத்தளிக்க வைத்துள்ளது. 1959 ஆண்டுக்கு பின் காஷ்மீரில் பெரிய அளவில் தற்போது மழை வெள்ளத்தால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏராளமான நெடுஞ்சாலைகள், பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நாசமடைந்துள்ளன. சனிக்கிழமையன்று நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. ரஜோரி மாவட்டம் தனமாண்டி பகுதியில் சனிக்கிழமையன்று காலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மேலும் 14 பேர் இறந்தனர். 14 பேர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலர் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கடந்த 5 நாட்களில் வெள்ளத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். 2 நாட்களுக்கு முன் ரஜோரி மாவட்டத்தில் திருமண கோஷ்டியினர் சென்ற பேருந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அதில் சென்ற 50 பேர்களின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. புல்வாமா பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களில் மட்டும் மழை வெள்ளத்தில் பலியானோர் எண்ணிக்கை 120 உயர்ந்துள்ளது. கனமழை காரணமாக புல்வாமாவில் ஜீலம் நதியில் அபாய கட்டத்தை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. காஷ்மீரின் மத்திய பகுதியில் பாயும் சிந்து நதியிலும் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்வதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் வெள்ளம் பாதித்த பகுதிகளை காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பார்வையிட்டு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திரா சிங் ஆகியோரும் காஷ்மீரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டனர். காஷ்மீர் தொடர் மழை காரணமாக 2வது நாளாக சனிக்கிழமையன்றும் வைஷ்ணவ தேவி யாத்திரை நிறுத்தப்பட்டுள்ளது. நிலைமை சீரான பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வலுவிழந்து வருவதாகவும் ஞாயிறு முதல் ஒரு வாரத்துக்கு வானம் தெளிவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டாக போராட்டம் அறிவித்துள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G ராமகிருஷ்ணன் இணைந்து சனிக்கிழமையன்று ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டனர். வரும் 18ஆம் தேதி நடக்கவுள்ள உள்ளாட்சி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினர் ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்வதாக சுட்டிக்காட்டி புதுக்கோட்டையில் வேட்புமனு தாக்கல் செய்யவிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சிகளின் வேட்புமனுக்கள் காரணமின்றி நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுங்கட்சியின் அராஜகத்திற்கு தேர்தல் அலுவலர்கள் சட்டவிரோதமாக துணை நிற்பதாகவும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வன்மையாக கண்டிப்பதாகவும் மாநிலம் முழுவதும் இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து கண்டன இயக்கம் நடத்திட கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அடித்தள ஜனநாயகத்தை பாதுகாத்திட இடதுசாரி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்றும் தமிழக வாக்காளர்கள் வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. காது கேளாத, வாய் பேச முடியாத 3 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் பர்மா காலனி, லால்குடி, குழுமணி ஆகிய ஊர்களைச் சேர்ந்த +2 பயிலும் காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத 3 மாணவிகள்
திருச்சியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் தலைமை அலுவலகத்தில் தங்களது மாற்றுத்திறனாளிகள் அட்டையை புதுப்பித்து செல்வதற்காக தங்களது பெற்றோருடன் வந்தனர். 3 மாணவிகளையும் சோதனை செய்த பின்னரே புதிய புகைப்படத்தை ஒட்டி தருவோம் என கூறி செவித்திறன் கண்டறியும் பேச்சு தொழில்நுட்ப பயிற்சியாளர் செல்வம் மூவரையும் மையத்துக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இதை செய்கை மூலம் பெற்றோரிடம் மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து 3 மாணவிகள் சார்பாக பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியின் தாயார் பூங்கொடி அளித்த புகாரின் அடிப்படையில் செல்வம் கைது செய்யப்பட்டார். 12ஆம் வகுப்பு +2 படிக்கக்கூடிய 3 பெண்கள் பாலியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய துன்புறத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் அவங்க அப்பா அம்மா விசாரிச்சதுக்கு பிறகு இங்கே சைகை மூலியமாக அவங்க நான் இங்கே தொட்டாரு அங்கே தொட்டாங்க இப்படி பண்ணாங்க என்று ஒரு பாலியல் சீண்டல்களுடைய அசிங்கங்களை பூரா தாய்கிட்ட சொல்ல வேண்டிய அவலமான ஒரு நிலைமைக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏற்பட்டது. இங்கே காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இதுக்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அவர் மேல் நடவடிக்கையும் கைதும் செய்யணும். அவர் தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடாது என்ற முறையில் அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்தில் அரசு ஊழியரே காது மற்றும் வாய் பேச முடியாத மாணவிகளிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலாடையின்றி அரை நிர்வாண கோலத்தில் திருச்சியில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். திருச்சியில் தமிழக பாரதிய கிசான் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வெள்ளிக்கிழமையன்று தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினர். முதல் நாளில் சட்டையின்றி அரை நிர்வாண கோலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும், ஜப்தி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், பென்ஷன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சி, தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவியுங்கள், அதற்குரிய நஷ்டஈடு கொடுங்க, நதி நீர் இணைத்து தண்ணியை கொண்டு வாங்க, அதுவரையிலும் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாய நிலையால விடுறாங்க, ஜப்தி பண்றாங்க. இதையெல்லாம் கண்டிச்சு தான் இன்னைக்கு இந்த விவசாயிகள் இந்த போராட்டம். வெள்ளிக்கிழமை துவங்கி வரும் 18ஆம் தேதி வரை தினந்தோறும் ஒவ்வொரு வடிவில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தப் போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சீர்காழி அருகே இறால் குட்டை அமைப்பதால் விவசாயம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி அதை தடை செய்ய விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பழையபாளையம் ஊராட்சி கொடக்காரமூலை செங்கமேடு கிராமத்தில் இறால் குட்டைகள் அமைக்கப்படுவதால் அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இறால் குட்டைகளில் தேக்கப்படும் உப்பு நீரால் நிலத்தடி நீரும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. நல்ல குடிநீருக்காக மக்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இறால் குட்டை அமைப்பதை தடுக்க கோரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சீர்காழி தாசில்தாரிடம் மனு அளித்தனர். பழைய ஊராட்சிக்குட்பட்ட கொடக்காரமூலை மற்றும் பழையபாளையம் பகுதிகளில் 14 ஆண்டுகளுக்கு மேலாக இறால் பண்ணை இயங்கி வருகிறது. இதனால் நிலத்தடி நீரும் மற்றும் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர் உட்புகுந்து பனை மரம் மற்றும் தென்னை மரங்கள் முற்றிலும் அழிந்துள்ளது. புதிதாக இறால் பண்ணை அமைக்க திட்டமிட்டு பல முறை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிதாக இறால் பண்ணை அமைப்பதன் மூலம் புதிய விவசாய நிலங்கள் பாழ்பட்டு போவதுடன் நிலத்தடி நீர் முற்றிலும் கேடு விளைவிக்கப்பட்டுள்ளது. எனவே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த நிலையில் புதிதாக இறால் பண்ணை வருவதனால் நாங்கள் அந்த ஊரை விட்டு காலி செய்ய ஒரு நிலை தான் ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு இதை கவனத்திற்கு எடுத்து உடனடியாக இதை ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிற இறால் பண்ணைகளையும் புதிதாக வரக்கூடிய இறால் பண்ணைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என நாங்கள் இதன் மூலம் கோரிக்கை விடுக்கிறோம். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 15ஆம் தேதி மக்களை ஒருங்கிணைத்து சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல்லில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேட்டூரின் நீர்மட்டம் 103 அடியை தாண்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணைகளில் நீர் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன்படி காவிரியிலிருந்து 28,000 கன அடி நீர் ஒகேனக்கல்லுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளியன்று கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளில் இருந்து வினாடிக்கு 31,000 கன அடி உபரி நீர் வந்தது. வெலிகுண்டுவிற்கு வந்து சேர்ந்த காவிரி நீரை மத்திய நீர் ஆணைய அலுவலர்கள் அளவீடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மேட்டூரின் நீர்மட்டம் சனிக்கிழமையன்று காலை நிலவரப்படி 103.33 அடியை தாண்டியது. மேட்டூருக்கு வினாடிக்கு 24,666 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 20,000
12,900 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வைகை அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக 900 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 52 அடி. அணையின் நீர் இருப்பு 2278 மில்லியன் கன அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 317 கன அடி நீர் வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மதுரை, திண்டுக்கல் மாவட்ட முதல் போக சாகுபடிக்காக தற்போது 900 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையின் நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாநகராட்சி பகுதியில் குடிநீர் சரிவர வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து அழும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட உடையார்பட்டி வார்டு தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இருப்பினும் இங்கு மாநகராட்சி மூலம் குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. புதிய பைப்லைன் அமைப்பதற்கான திட்டத்தையும் அப்பகுதி கவுன்சிலர் நிறுத்திவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஜங்ஷன் பேருந்து நிறுத்த பகுதியில் வருவதால் இந்த பகுதி வீடுகளுக்கான குடிநீர் பைப்புகள் பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கும் விடுதிகளுக்கும் திருப்பி விடப்படுவதால் பொதுமக்கள் குடிநீர் இன்றி தவிக்கின்றனர். 350 வீடு இருக்கு. எங்களுக்கு ஒரு 100 வீடு 150 வீட்டுக்கு தான் தண்ணி வருது. மற்ற ஒரு வீட்டுக்கும் தண்ணி வரல. பூரா ஹோட்டலுக்கு பூரா எல்லா ஹோட்டலுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு பொதுமக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. காலையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இந்த தண்ணியிலேயே வீடு வீடா அலைய வேண்டியிருக்கு. தண்ணின்ட்டு மேயர்ல இருந்து கவுன்சிலர் வரை எல்லாத்துக்கும் மனு கொடுத்தாச்சு. இப்ப நீங்க எலெக்ஷனுக்காண்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தண்ணியை நிறுத்துறீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வருங்கிறதுக்காண்டி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க, நாங்க ஓட்டு போடுறோம். நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடக்கிறது. எனவே இதனையொட்டி தங்கள் பகுதி கோரிக்கையை தெரிவிக்கும் விதமாக பெண்கள் காலி குடங்களுடன் ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தாவிட்டால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். திருவோணத்தை முன்னிட்டு தோவாளை மார்க்கெட்டில் பூ வியாபாரம் விடிய விடிய பரபரப்பாக நடந்தது. கேரள மக்களின் உழவர் விழாவாக திருவோணம் கொண்டாடப்படுகிறது. கேரள மக்களின் வசந்த விழா என்றும் திருவோணம் அழைக்கப்படுகிறது. மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த மன்னர் மகாபலியின் நினைவாக இந்த திருவோணம் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. புத்தாடைகள் அணிவதும் அத்தப்பூ என்ற மலர்கோலம் அமைப்பதும் பல்வகை பதார்த்தங்களுடன் உணவு உண்டு மகிழ்வதும் தான் ஓணம். குறிப்பாக வீதிகள் தோறும் அமைக்கப்படும் அத்தப்பூ கோலங்கள் கண்கொள்ளா காட்சியாக அமைந்துவிடும். திருவனந்தபுரம், கொல்லம் போன்ற மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையிலிருந்து பூக்கள் கொண்டு செல்லப்படுகிறது. ஞாயிறன்று கொண்டாடப்படும் திருவோண பண்டிகைக்காக தோவாளையில் நள்ளிரவிலும் பூ மார்க்கெட் செயல்பட்டது. திருவனந்தபுரத்திலிருந்து ஏராளமான வாகனங்களில் வந்து பூக்களை வாங்கிச் சென்றனர். விடிய விடிய விற்பனை களை கட்டியது. கேரளால திருவோண பண்டிகை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மார்க்கெட்ல பூ விலை கூடுதலா தான் இருக்கு. நேற்று நைட்டு 10 மணில இருந்து வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. சாதாரண விலையை விட 2 மடங்கு விலை கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு. கேரளாவில் ஞாயிறன்று ஓணம் கொண்டாடினாலும் தமிழகத்தில் சனிக்கிழமையன்றே ஓணம் கொண்டாடப்பட்டது. இதனால் குமரி மாவட்டம் உள்ளிட்ட எல்லையோர மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று மாற்றம் எதுவும் இல்லை. ஒரு சவரன் தங்கம் 20,728 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,591 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 44 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,780 ரூபாயாக இருந்தது. சென்னையில் ஆயிரக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 29ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு இந்து அமைப்புகள் மற்றும் கோவில்கள் சார்பில் சென்னை மாநகர் முழுவதும் ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு தினந்தோறும் பூஜைகள் நடத்தப்பட்டன. பாதுகாப்பு கருதி செப்டம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் சிலைகளை கடலில் கரைக்க போலீசார் அனுமதி அளித்திருந்தனர். இதன்படி சனிக்கிழமையன்று மேளதாளங்கள் முழங்க நூற்றுக்கணக்கான சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் இந்து முன்னணியினர் வைத்திருந்த விநாயகர் சிலைகள் உட்பட நூற்றுக்கணக்கான சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. இதற்காக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் 110 டன் எடை தூக்கும் கிரேனும் 75 டன் எடை தூக்கும் கிரேனும் வைக்கப்பட்டிருந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் இப்பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைத்திருந்தனர். பல்வேறு அமைப்பினர் தாங்கள் பூஜித்த விநாயகர் சிலைகளை வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வந்து இப்பகுதியில் கரைத்தனர். நாங்க ஆரியபுரத்துல இருந்து வரோம். இங்க தொடர்ந்து 5 வருஷமா பிள்ளையார் ஊர்வலத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். எங்களோட பிள்ளையாரை கரைக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் இங்க வந்தோம். பாதுகாப்பு ஏற்பாடுலாம் நல்லா செஞ்சிருக்காங்க. சிவலிங்க விநாயகர் ஆலயம் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர்கள் சார்பாக பப்ளிக்கோடு சேர்ந்து இந்த விநாயகர் 4 வருஷமா நாங்க செலவழிக்கிறோம். அது ஆல்ரெடி கோவில்
அதனால வந்து அரசாங்கவுடைய வழிகாட்டுதலின் பேரும் அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டோம். நாங்க தண்ணியில கரைக்கக்கூடிய கெமிக்கல் இல்லாத அது வந்து அந்த சிலையை தான் நாங்க வந்து பயன்படுத்துறோம். இதுதான் இது நாங்க சிலையை வந்து கிட்டத்தட்ட ஊரப்பாக்கம் வண்டலூர் கிட்ட தாண்டி அங்கதான் ஒரே இடத்துல தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். அந்த 4 வருஷமாவே அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் அவங்க கூட சொல்ற அறிவுரை நல்ல அறிவுரை தான். அதை எல்லாரும் பயன்படுத்தினா எல்லாம் நல்லா இருக்கும். விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சிக்காக ஊர்வலம் செல்லும் பாதை விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் துவங்கி கடலில் கரைக்கும் இடம் வரை 18,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.